சரிகமபா நிகழ்ச்சியில இந்த வாரம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகாவை பார்த்து ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படின்னும், அந்த வார்த்தை சொன்ன உடனேயே ஒட்டுமொத்த அரங்கமும் ஷாக் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுட்டு இருக்க ரியாலிட்டி ஷோவா சரிகமபா மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 சீசன்கள் கடந்து ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு சீசன் சுட்டி குழந்தைகளுக்கான சீசன் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5. அதில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான டாப்பிக்கில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஒரு வாரம் மௌனராக வாரம். இந்த ஒரு மௌனராக வாரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மெலடி சாங்ஸாக இருக்க போகுது. அண்ட் இந்த ஒரு மெலடி சாங்ஸ்லேயுமே கண்டஸ்டன்ஸை வந்து அழ வைக்க முடியும், கண்டஸ்டன்ஸ் வந்து பயங்கரமாக எமோஷ்னல் ஆக முடியும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அபிஷேகா அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அபிஷேகா வந்தாலே கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட பாடல்கள் இது நாள் வரைக்கும் நடந்தது இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அந்த வகையில் இந்த முறையும் அதை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பாடலை பாடி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. கோல்டன் ஷவர் ரெகுலராக வாங்கியிருக்காங்க. இந்த சீசனில் கிட்டத்தட்ட 6-7 முறை வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு விஷயத்த ஜட்ஜஸ் தான் சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு சீசன்லேயுமே கண்டினியூஸாக இவ்வளோ கோல்டன் ஷவர்ஸ்லாம் யாருமே வாங்கினது கிடையாது. கோல்டன் பர்ஃபார்மன்ஸாக மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களில் நீயும் ஒருத்தி. கண்டிப்பாக நீ இந்த சீசனில் மிகப்பெரிய அளவில் வருவ. சொல்லப்போனால் உன்னை தங்க மகள் அப்படின்னு தான் கூப்பிடணும். ஏன்னா வார வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இருக்க. இனிமேல் ஒன்றை நான் தங்க மகள் தான் கூப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவங்கள பார்த்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அபிஷேகாவை பார்த்து ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சீசன் ஃபுல்லாகவே அபிஷேகா அவர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 10 சீசன் நடந்திருக்கு. இதில் கடந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பவித்ராவாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சிலராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து 2-3 வாரம் தொடர்ந்து வாங்குவாங்க. ஆனால் 4வது 5வது வாரம் வந்து பயங்கரமாக சொதப்பிடுவாங்க. ஏன் கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, ஜட்ஜஸே ஷாக் ஆகியிருக்காங்க. நீங்களாம் வந்து தொடர்ந்து வந்து கோல்டன் ஷவர் வாங்குவீங்கன்னு நினச்சேன், பட் என்னடா அப்படின்னா நீங்கள்லாம் அப்படி சொதப்பிட்டீங்களே, ஒரு பெரிய ஸ்டெப் பேக் ஆன மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு கம்பேக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சீசனில் இருக்கக்கூடிய அபிஷேகா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்த அன்னைக்கு மட்டும்தான் அவங்க கோல்டன் ஷவர் வாங்க கிடையாது. ஏன்னா அது செலெக்ஷன் ரவுண்ட். பட் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஷாக் ஆகியிருந்தாங்க, எப்படி பாடுறாங்களேன்னு. ஜட்ஜஸ்லாம் வந்து நீ பெரிய ஆளாக வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்போ ஒரிஜினலாக சீசன் ஸ்டார்ட் ஆனுச்சோ அந்த வாரத்திலிருந்து இப்போ வரைக்குமே அபிஷேகா அவர்கள் தொடர்ந்து கோல்டன் ஷவர் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து கொடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியாப்பட்ட அபிஷேகாவிற்கு தங்கமகள் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது முழுக்க முழுக்க பொருந்தும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினா மட்டும் பத்தாது, ஃபினாலேல வின் பண்ணணும். ஏன்னா இதற்கு முன்னாடி நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க, பட் ஃபினாலேல வின் பண்ணதில்லை. அதையும் அபிஷேகா அவர்கள் செய்து காட்டுவாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.